வணக்கம். அறிவியல் அற்புதம் பகுதியில் உங்களை எல்லாம் மீண்டும் சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி. அறிவியல்ன்றது என்னங்க? நமக்கு எட்டாததா? அதாவது நோபல் பரிசு வாங்கியிருக்காங்களா அவங்களுக்கு மட்டுமே உரியதா? அல்லது பள்ளியிலையும் கல்லூரியிலையும் அறிவியல்னு ஒரு பாடம் வைக்கிறாங்களே அது தொடர்பானது மட்டுமா? கிடையவே கிடையாது. கொஞ்சம் சுத்துமுத்தும் பாருங்க. ஒரு பூ மலர்கிறது, அதுல இருக்க அறிவியல். ஒரு குழந்தை உருவாகிறது, அதுல இருக்க அறிவியல். ஒரு கொசு ரீங்காரம் இடுகிறது, அதுல இருக்க அறிவியல். ஒரு கட்டிடத்தை எழுப்புகிறீர்கள், அதுல இருக்க அறிவியல். ஆக எதை தொட்டாலும் அதில் அறிவியல் என்பதின் சாயல் இல்லாம இருக்கவே இருக்காது. எதெல்லாம் நமக்கு அறிவியல் புலப்படலையோ அதுல கவனமா பாருங்க. புலப்படவில்லை என்றுதான் அர்த்தம், அதுல இல்லைன்னு அர்த்தம் இல்ல. எதுல நமக்கு அறிவியல்ன்றது தெரியலையோ அதுல இன்னும் நம்ம ஆராய்ச்சி கொஞ்சம் அதிகம் தேவைப்படுகிறது அப்படின்னு தான் அர்த்தம். ஆக சுற்றுமுற்றும் பார்க்கும் போது நம்மை சுற்றிலும் இருக்கிற பலவிதமான அறிவியல் கோணங்களை கொண்டு வருவது இந்த நிகழ்ச்சியின் நோக்கங்களில் முக்கியமான ஒன்று. தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு பல விந்தைகளுக்கான பின்னணிகள் புலப்படும். பார்த்தோம், சிந்திப்போம். இதுதான் இன்றைய முதல் பகுதி. அதுல முதல் கேள்வி, நீங்க தெர்மாமீட்டர் பார்த்திருப்பீங்க. அந்த ரத்த அழுத்தத்தை சோதனை செய்கிற ரத்தமானியை பார்த்திருப்பீங்க. அதாவது பிளட் பிரஷர், அதற்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ரெண்டுலையும் நீங்க ஒரு வித்தியாசத்தை கவனிச்சிருப்பீங்க. இந்த ரத்தமானியை பொறுத்தவரை அங்க அந்த டாக்டர் அந்த கையில இணைத்து விட்டு ஸ்டெத்தை தன்னுடைய காதில் பொருத்தி கொண்டு அந்த பம்பை அழுத்துவாரு, விஷ்க் விஷ்க் அப்படின்னுட்டு. அப்ப இந்த மெர்க்குரி அது உள்ள இருக்கிறது மேல போகும், போயிட்டு நடுவில் கீழே வரும். அதை நீங்க கவனிச்சிருப்பீங்க. ஆனா தெர்மாமீட்டர்ல பாருங்க, மேல போகிற அந்த மெர்க்குரி எனப்படுகிற பாதரசம் கீழே வராது. அதுக்காக தான் அதுக்கு நடுவில் அந்த ஒரு சின்ன கன்ஸ்ட்ரிக்ஷன் எனப்படுகிற ஒரு தடை இருக்கிறது. அதாவது அதிகபட்ச வெப்பநிலை என்னன்றதை அது காட்டணும். அதுக்கப்புறம் அது கீழே வந்துடக்கூடாது. இல்லைன்னா நீங்க வெளியில எடுத்த உடனேவே உங்களுக்கு அந்த வெப்பம் குறைந்து விட்டதுன்னா என்ன ஆகும்? அப்போ உங்க உடலுடைய வெப்பம் அதில் தெரியாது இல்லையா? அதில் தான் அதில் மேலே செல்லும் பாதரசம் என்பது கீழே வர முடியாத அளவுக்கு அதில் ஒரு ஏற்பாடு இருக்கிறது. பொதுவா தெர்மாமீட்டரை எங்கே வைத்து பார்க்கிறோம்? ஏன் நம்ம கன்னத்துல அப்படி வைக்க கூடாதா? அல்லது கை விரல்கள் அப்படியே பொத்தி வச்சு கூடாதா? எதுக்காக நாக்குல வச்சுக்கணும்? நாக்கு கீழே வாய் பகுதியில எதற்காக வச்சுக்கணும்? இதை பத்தி யோசிச்சிருக்கீங்களா? ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த தெர்மாமீட்டருடைய நுனி இருக்கிறது இல்லையா, அது முழுவதும் நம் உடலுக்குள் இருக்க வேண்டும். அப்பதான் சரியான வெப்பத்தை காட்டும். இல்லைன்னா இப்படி யோசிச்சு பாருங்க, அந்த தெர்மாமீட்டர் நுனியில ஒரு பகுதி நம்ம உடம்புல இருக்கு, ஒரு பகுதி காத்துல இருக்கு. இப்போ உதாரணமா நீங்க சொன்ன மாதிரி யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அப்படி அப்படியே கழுத்துல கை வச்சு பார்ப்போம்ல, அந்த மாதிரி அந்த இடத்துல தெர்மாமீட்டரை வச்சா என்ன ஆகும்? உடலின் ஒரு பகுதி அந்த தெர்மாமீட்டர் நுனியில் பட்டு கொண்டிருக்கிறது, ஆனா இன்னொரு பகுதி காத்து. சோ காத்துடைய டெம்பரேச்சர் என்ன, உங்கள் உடலின் வெப்பம் என்ன, இரண்டுக்கும் பொதுவான ஒரு அளவு அது கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கக்கூடாதுன்னா, நம் உடலில் சரியான வெப்பம் வெளியாக வேண்டும் என்றால் அந்த தெர்மாமீட்டரின் நுனி என்பது முழுவதுமாக நம் உடலுக்குள் இருக்க வேண்டும். இப்போ நம்ம வாய்க்குள்ள வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, நாக்குக்கு கீழே, அதுக்கப்புறம் வாயை மூடிடுவோம். அப்படி மூடும் போது அந்த தெர்மாமீட்டரின் நுனி பகுதி முழுவதுமே உடல் நன்கு போர்த்தப்பட்டது போல இருக்கிறது. ஆக உடலின் வெப்பம் எதுவோ அதுதான் வெளியே புலப்படும். எவ்வளவு வெப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பாதரசம் என்பது மேலே போகும். கீழே வராமல் இருக்க ஒரு தடை அதில் இருக்கிறதுன்னு சொன்னோம். இதன் மூலம் நாம் சரியாக தெரிந்து கொள்வோம். சரி, குழந்தைகள் வாய்க்குள்ளேயே வச்சுக்காது தெர்மாமீட்டர். அதுங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, டாக்டர்கள் அதற்காக தேர்ந்தெடுப்பது அந்த குழந்தைகளின் அக்குளில் வைப்பது. நம்ம சொன்ன அடிப்படை என்ன? அதாவது அந்த தெர்மாமீட்டரின் நுனி என்பது முழுவதுமாக உடலால் ஏதோ ஒரு விதத்தில் போர்த்தப்பட்டிருக்க வேண்டும், மறைக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு பகுதி என்பது அக்குள் தான். ஸோ அக்குள்ள வச்சுட்டு அந்த கையை அப்படி அழுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னா கொஞ்ச நேரத்தில் அது தெளிவாக சரியான வெப்பத்தை காட்டிவிடும். அந்த ஒரு வாய்ப்பு என்பது இருக்கிறது. சில குழந்தைகளுக்கு ஏதோ காரணத்தால் அக்குள்ள கூட வைக்க முடியாம போகும். ஒருவேளை அவங்களுக்கு கையில தான் பாதிப்புன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு விபத்து, அல்லது அந்த கையை அழுத்த முடியாமல் அந்த குழந்தை வீறிட்டு அழுகிறது அப்படின்னா என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா, பின்புறம் இருக்கு இல்லையா, அதாவது ஆசனவாய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் அந்த தெர்மாமீட்டரை வைத்து அந்த வெப்பத்தை அளப்பார்கள். சரியான வெப்பம் காட்ட வேண்டும் என்பதுதான் இதில் முக்கியமான விஷயம்.
அதற்காகத்தான் நாக்கின் நுனி, அக்குள், ஆசனவாய் என்று குறிப்பிட்ட பகுதிகளை உடலில் நாம் தேர்ந்தெடுக்கிறோம். அதற்காகத்தான் மருத்துவர்கள் சரியான வெப்பத்தை கண்டுபிடித்து அதற்கு தகுந்த மாதிரி ஒரு சிகிச்சையை கொடுக்கணுன்றதுக்காக மெனக்கெடுகிறார்கள். பார்த்தோம், சிந்திப்போம். இந்த பகுதியோட இரண்டாவது கேள்வி இது. ஒருத்தர் போன வாரம் ஒரு நண்பர் என்கிட்ட சொன்னாரு, அந்த காலத்துல டினோசர் மாதிரி மிகப்பெரிய மிருகங்கள் கிட்ட இருந்து கூட தப்பிச்சிட்டோம், இப்பெல்லாம் கொசு மாதிரி சின்ன சின்ன கிருமிகள் நம்மளை ஆட்டி படைக்குது அப்படின்னாரு. டினோசர்கள் கிட்டே நம்ம தப்பிச்சோன்றத அறிவியல் பூர்வமா சரியில்லை. ஏன்னா டினோசர்கள் வாழ்ந்த காலத்துக்கு பல பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் மனித இனம் என்பதே தோன்றியது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் பெரிய பெரிய மிருகங்களை எல்லாம் நம்ம வளைச்சு போடுறோம், மிருக காட்சி சாலைன்றதுல நம்ம கட்டுக்குள்ள வைக்கிறோம். ஆனால் சின்ன சின்ன கிருமிகள், இப்போ மழை நாளில் போயிட்டு வரோம், லெப்டோஸ்பைராசிஸ் அப்படின்றாங்க, மலேரியான்றாங்க, காலரா அப்படின்றாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்கணும்னு சொன்னா ஒரு இவ்வளவு உண்டு கிருமிகள். முக்கியமாக பலரும் பயப்படுவது கொசுவுக்கு. இந்த உலகின் எல்லா கண்டங்களிலும் அண்டார்டிகாவை மட்டும் விட்டுவிட்டால் எல்லா கண்டங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் என்பது கொசு. இந்த கொசுவை ஒழிப்பதற்காக நாம் பல விதங்களில் முயற்சி செய்கிறோம். அதாவது ஒரு கிரீமை தடவிக்கிறோம், அல்லது கொசுவத்தி சுருள் அப்படின்றாங்க, அல்லது அதற்கான ஒரு மேட் என்கிறார்கள், அல்லது அதற்காக இப்போ மஸ்கிட்டோ ராக்கெட் என்பதும் வந்துவிட்டது. பல விதங்களில் இந்த பகைவனை நாம் அழிக்க முயற்சித்து வருகிறோம். ஆனால் இந்த கொசு கிரீம் தடவிக்கிறம எப்படி அது கொசுக்களை விலக்குது யோசிச்சிருக்கீங்களா? அதாவது இதிலிருந்து எழுகிற வாசம் கொசுக்களுக்கு பிடிக்கவில்லை, அதனால் அவையெல்லாம் தூர போயிடுது, அந்த மாதிரியா? அதுதான் இல்லை. பலரும் நினைத்து கொண்டிருக்கிற இது உண்மை அல்ல. அந்த வாசம் என்பது நம் மனித உடலில் எழுகிற வாசனையை மறைக்கிறது. இப்ப கொசு எப்படி நம்மளை கடிக்குது அப்படின்னு சொன்னா, நம் உடலில் இருந்து எழுகிற வாசம், இப்ப நம்ம அக்குள்ள அல்லது வியர்வை சுரப்பிகள்ல எங்க இருந்தாலும் அங்கிருந்தெல்லாம் ஒரு வாசம் வரும். அந்த வாசத்தை கண்டுபிடித்து, அதே போல நம் மூச்சு காற்று அதை வைத்து கொண்டும் கண்டுபிடித்து அந்த கொசு என்பது வருகிறது, கரெக்டா நம்மளை கடிச்சிட்டு போயிடுது, நம்ம அடிக்கிறதுக்குள்ள பெரும்பாலும் அது பறந்துடுது. இந்த ஒரு வேதனையை தான் நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த கிரீம் என்பது என்ன செய்கிறது என்றால், நம் உடலில் இருந்து எழுகிற வாசனையை தடுக்கிறது, வெளியேற விடாமல் செய்கிறது. அதன் காரணமாகத்தான் கொசுக்களால் நம்ம இருக்கிற இடத்த டக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. அதன் மூலம் அந்த கொசுக்கடியில் இருந்து நாம் தப்பிக்கிறோம். இதுதான் அதற்கான அடிப்படை உண்மை. கொசு தொடர்பா கேட்கப்படுகிற இன்னொரு கேள்வி, ஏசி அறையில் கொசுக்கள் வராதா அப்படின்னு. இப்ப ஏசி அறையில கொசுக்களின் தொல்லை கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். என்ன காரணம் என்றால், முதலில் அந்த காற்று என்பது சுழன்று சுழன்று வருகிறது. ஒரு ஏசி அறையில், குளிர்சாதனம் பொருத்தப்பட்ட அந்த அறையில் காற்று சுழன்று வருவதால் அந்த கொசுக்களால டக்குன்னு நம்ம மனித வாசனையை கண்டுபிடிக்க முடியறதில்லை. அதனால அதற்கு ஒரு சின்ன குழப்பம் ஏற்படுகிறது. கடைசியில வெற்றி பெறுவது மனிதனா கொசுவான்றது வேற விஷயம். ஆனால் இந்த ஏசி சூழலில் காற்று சுழல்வதால் அந்த கொசுவுக்கு இனம் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால் மனிதன் கொஞ்ச நேரத்துக்காவது தப்பிக்க வாய்ப்பு உண்டு. இன்னொன்னு, ஏசின்னு சொன்னாவே நம்ம கதவை மூடிக்கிறோம் இல்லையா, அதனால வெளியில் இருக்கிற கொசு என்பது உள்ளே வருவதற்கான வாய்ப்பு தடுக்கப்படுகிறது. உள்ள இருக்கிற கொசுவை நீங்க ராக்கெட்டாலேயோ வேற ஏதோ விதத்தாலோ அதை சாகடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். இப்போ புது வகையா சில நிறுவனங்கள் கொசுக்களை ஒழிப்பது என்பது போல ஏசி சாதனங்களை உலவ விட்டிருக்கிறார்கள். அதாவது கொசுக்களுக்கு எதிரானவை அப்படின்னு. அப்படின்னா என்ன? அந்த ஏசியை போட்டுக்கிட்டா அதுல இருந்து வரும் காற்று கொசுக்களை கொன்று விடுமா? ஒரு கொசுவத்தி சுருள் செய்யும் வேலையை அந்த ஏசியே செய்து விடுமா அப்படின்னு கேட்டா விடை அதுவல்ல. அதிலிருந்து ஒரு ஒலி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். அதை நம்மளால கேட்க முடியாது. அந்த அலைவீச்சு என்பது, அந்த அலைவரிசை என்பது நம் காதுகளுக்கு புலப்படாத ஒன்று. ஆனால் கொசுக்களால் அவற்றை கேட்க முடியும். அந்த ஒலி என்பது அதுங்களுக்கு ரொம்ப நாராசமா இருக்கும். அந்த ஒலி இருக்கிற பக்கமே அதுங்க வராதான். அதன் காரணமாக எங்கெங்கெல்லாம் இந்த ஏசியை பொருத்தி அதை ஆன் செய்து விடுகிறோமோ அங்கெல்லாம் இந்த கொசுக்கள் தலை காட்டுவதில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆக ஒரு இவ்வளவு உண்டு உயிரினம் நம்மளை என்ன பாடுபடுத்துது பாருங்க. அது தொடர்பா எவ்வளவு கோணங்களை யோசிக்க வைக்குது பாருங்க. மூன்றில் ஒரு முத்து. அதாவது ஒரு கேள்விக்கு 3 விடைகள். எது சரியானது அப்படின்றத நீங்க சொல்லணும்.
நம்ம பார்ப்போம். கேள்வி இதுதான், தட்சின் கங்கோத்ரி எங்கே இருக்கிறது? அண்டார்டிகாவிலா, வாரணாசியிலா, ஆந்திர பிரதேசத்திலா? ஒருவேளை உங்க விட வாரணாசின்னு வச்சுக்கோங்க, அந்த கங்கை கங்கோத்ரின்ற வார்த்தைகள்ல நீங்க அதை தேர்ந்தெடுத்திருக்க வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் கங்கை முக்கியமாக பாயும் இடங்களில் ஒன்று காசி என்று நாம் கூறக்கூடிய வாரணாசி, அந்த புண்ணிய தலம். ஆனால் தட்சின் கங்கோத்ரி என்பது அங்கு இல்லை. ஒருவேளை தட்சின்ற வார்த்தையுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரிந்திருந்தால், அதாவது ஆங்கிலத்தில் அல்லது வடமொழியில் சமஸ்கிருதத்தில் உத்தர் என்றால் வடக்கு, தக்ஷின் என்றால் தெற்கு. ஆக தட்சின் கங்கோத்ரி என்றவுடன் நீங்கள் ஒருவேளை ஆந்திர பிரதேசத்தை தேர்ந்தெடுத்திருக்கலாம். அங்க நர்மதை ஓடுகிறது அல்லது கோதாவரி ஓடுகிறது, இது போன்ற புண்ணிய கிருஷ்ணா, இந்த நதிகள் ஏதோ ஒன்று தென்னகத்து கங்கை அப்படின்ற மாதிரி அர்த்தத்துல வந்திருக்கோ அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கலாம். ஆனால் அதுவும் தவறு. நம்ம இந்தியாவுக்கு ஒரு விதத்தில் சம்பந்தப்பட்ட, இன்னொரு விதத்தில் சம்பந்தப்படாத அண்டார்டிகா என்ற இடத்தில் தான் தட்சின் கங்கோத்ரி இருக்கிறது. அதாவது அண்டார்டிகா என்பது யாருக்கு சொந்தம் அப்படின்றது மிகப்பெரிய கேள்வி. யாருக்குமே சொந்தம் இல்லை அப்படின்றது தான் அதோட அடிப்படை. ஆக அதை கண்டுபிடிச்ச உடனேவே தீர்மானிச்சுட்டாங்க எந்த நாடும் இதற்கு சொந்தம் கொண்டாடக்கூடாது அப்படின்னு. அது தொடர்பாக ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு, அது வேற விஷயம். ஆனால் இன்றைய தேதியில் எந்த குறிப்பிட்ட நாட்டுக்கும் அண்டார்டிகா சொந்தம் இல்லை. அதை ஒரு தனி கண்டமாவே நம்ம வச்சிருக்காங்க. அண்டார்டிகா என்றாவே நமக்கு உடல் சிலிர்க்கும், அந்த அளவுக்கு ஒரு பனி பிரதேசம் அது. ஆக அண்டார்டிகால என்ன தட்சின் கங்கோத்ரி, அங்க ஏதாவது நதி ஓடுதா அப்படின்னு சொன்னா நதி ஓடல. நம்ம இந்தியாவுடைய விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் அங்கேயும் நடக்குது. அந்த அண்டார்டிகாவில் நடக்கிற அந்த நிலையத்தை தான் தட்சின் கங்கோத்ரி என்று சொல்கிறார்கள். இப்போ அண்டார்டிகா என்பது அங்கு போவதோ வருவதோ சுலபமல்ல. அதாவது அந்த அண்டார்டிகாவோட மக்கள் தொகை எவ்வளவு தெரியுமா? 0, 0. அதாவது அங்கு நிரந்தரமாக தங்குபவர்கள் தான் மக்கள் தொகையில சேர்ப்பாங்க இல்லையா? யாராலையுமே அங்க தொடர்ந்து தங்க முடியாது. இதுதான் நிலை. என்ன காரணம்? அப்படி ஒரு பனி அங்க. அது மட்டும் இல்ல, அங்க போனவங்களுக்கு பலவித சிக்கல்கள் தோன்றும். ஒரு தனிமையில் இருக்க வேணும். அங்கெல்லாம் நிறைய பேரெல்லாம் போக முடியாது, தங்கவும் முடியாது. அந்த தனிமை என்பதே பலவித மனவியல் நோய்களை உண்டு பண்ணும். அது மட்டும் இல்ல, அங்க போய் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆராய்ச்சிக்காக போன விஞ்ஞானிகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு தூக்கமின்மை என்கிற வியாதி வருகிறது. இன்சோம்னியா என்று சொல்வார்கள். மணிக்கணக்கா தூக்கமே இல்லாம தினமும் இருந்தா உடம்பு எண்ணத்துக்காகும். அந்த சூழ்நிலையில் தூக்கமே வருவதில்லையாம். இது போன்ற பல பிரச்சனைகளை உள்ளடக்கியதாக அது இருக்கிறது. கொஞ்ச தூரம் நடக்கணும்னா கூட எக்கச்சக்கமான ஒரு முயற்சியை எடுத்து வைக்கணும். ஏன்னா உங்க காலு கீழே இருக்கிற பனிக்கட்டியோட தூரமே 1 மைல் இருக்குமா. அப்படின்னா பாருங்க எந்த அளவுக்கு அந்த பகுதியில் பனிக்கட்டி என்பது நிறைந்திருக்கும். இது ஆரம்பத்திலிருந்தே ஒரு சவாலை கொடுப்பதாகத்தான் இது இருக்கிறது. அதாவது 1913 பிரான்ஸ் நாட்டிலிருந்து ஒரு விளம்பரம் வந்திருந்தது. அண்டார்டிகாவுக்கு செல்ல விருப்பம் உள்ளவர்கள் வாங்க, உங்களை ஒரு சோதனைக்காக அழைத்து செல்கிறோம், அங்க உங்க உடலில் என்னென்ன மாறுதல்கள்லாம் நடக்கிறதுன்றத பார்க்கணும் அப்படின்னு போட்டு கடைசியில ஒரு வாக்கியம் போட்டிருந்தாங்க, திரும்பி வருவதற்கு நாங்கள் உத்தரவாதம் அளிக்க மாட்டோம். அப்படின்னா நீங்களே யோசிச்சுக்கலாம், அண்டார்டிகாவில் சில நாட்கள் இருந்தால் அதிகபட்சம் என்ன கூட நடக்கலாம் அப்படின்றது. ஆக இப்பெல்லாம் நம்ம செவ்வாய் கிரகத்துக்கு தான் சொல்றாங்க ஒன் வே ட்ரிப் அப்படின்ற மாதிரி. இங்க போறவங்க மேல போகலாம், திரும்பி வர முடியாது, அங்கேயே தான் இருக்கணும்னு. அண்டார்டிகாவுக்கு இது போன்ற ஒரு நிலை சில வருடங்களுக்கு முன் இருந்தது. ஆக அந்த இடத்தில் பல நாடுகளும் அறிவியல் ஆராய்ச்சிகள் செய்து கொண்டிருக்கின்றன. அங்கே இந்தியாவும் தன் பங்கை செய்கிறது. அங்கு இருக்கிற விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தை தான் பலவித அறிவியல் கோணங்களுக்கும் அதை பயன்படுத்துகிறார்கள். அதைத்தான் தட்சின் கங்கோத்ரி என்று கூறுகிறார்கள். இப்படியும் ஒரு சந்தேகம். இந்த பகுதியின் பெயர் அது. லண்டன் மியூசியம்ல ஒரு குறிப்பிட்டவரின் மூளை இன்னமும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அது யாருக்கு தெரியுமா? நிச்சயமா அறிவியல் தொடர்பானதாகத்தான் இருக்க வேண்டும். ஏதோ ஒரு விஞ்ஞானியாக இருக்க வாய்ப்பு அதிகம். இதையெல்லாம் நீங்க யூகிச்சிருப்பீங்க. ஏன்னா அறிவியல் அற்புதம் பகுதியில் இது வருது அப்படின்றதுனால. அது யார்? கம்ப்யூட்டரின் தந்தை என்று கூறப்படுபவர் தெரிஞ்சது இல்லையா? சார்லஸ் பேபேஜ். அவருடைய மூளை இன்னமும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்த சுவாரஸ்யமான விஷயத்தை சொல்லும் போது
கம்ப்யூட்டர் தொடர்பான, கணினித்துறை தொடர்பான இன்னொரு கேள்வி வருகிறது. ப்ளூடூத் ப்ளூடூத்ன்றம அதுக்கு என்ன அர்த்தம்? பல்லு வந்து நீல நிறமா அல்லது வேற ஏதாவது அர்த்தத்தில் இதை வச்சிருக்காங்களா? அதற்கு பின்னணி கூட கொஞ்சம் சுவாரஸ்யமானதுதான். அதாவது இந்த நூற்றாண்டில் மிக மிக பரபரப்பாக பேசப்படும் ஒரு தொழில்நுட்பம் ப்ளூடூத். சொல்ல போனால் இந்த நூற்றாண்டின் மாபெரும் கண்டுபிடிப்பு அப்படின்னு கூட அதை சொல்றாங்க. இந்த ப்ளூடூத் என்பது என்ன? 5 நிறுவனங்கள் இணைந்து உருவாக்கிய ஒரு நிறுவனத்தின் பெயர் ப்ளூடூத் இன்ட்ரஸ்ட் லிமிடெட். அதாவது அந்த 5 நிறுவனங்கள் என்ன? இன்டெல், IBM, தோஷிபா, எரிக்சன், நோக்கியா. இந்த நிறுவனங்கள் இணைந்து ஒரு நிறுவனத்தை உருவாக்கின. அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வயர்லெஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதாவது இன்புட் அவுட்புட் சாதனங்கள்னு சொல்வோம் கணினியில, அவற்றையெல்லாம் கம்பிகள் இல்லாமல் எப்படி இணைப்பது, அது தொடர்பானதுதான் இந்த தொழில்நுட்பம். சரி, இதற்கு அந்த ப்ளூடூத் என்கிற பெயரை ஏன் வைக்க வேண்டும்னா, அதற்கு வரலாற்றை புரட்டி பார்க்க வேண்டும். அதாவது மிக சமீபத்தான ஒரு கண்டுபிடிப்புக்கு மிக பழைய ஒரு சம்பவத்தோடு முடிச்சு போடுகிறார்கள். 10ஆம் நூற்றாண்டுல டென்மார்க்கை ஆண்டு வந்த ஒரு மன்னன், அவன் பெயர் ஹெரால்டு பிளான்டின். அவனுடைய இன்னொரு பெயர் ஹெரால்டு ப்ளூடூத். அதாவது ஹெரால்டு பிராண்டின் என்கிற அவனுடைய மற்றொரு பெயர் ஹெரால்டு ப்ளூடூத். எதற்காக ப்ளூடூத்னு பேரு அப்படின்னு சொன்னா, அவன் நீல நிற செர்ரி பழங்களை மிக மிக அதிகமாக சாப்பிடுவானாம். அப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு அவன் பற்கள் எல்லாம் நீளம் பாரித்து விட்டன. அதனால அவர் ப்ளூடூத் அப்படின்னு செல்லமாக கூப்பிட்டு அவருடைய பெயரே அது என்று ஆகிவிட்டது. இருக்கட்டுமே, அவருக்கு பற்கள் நீளமா இருந்தா என்ன, அதை எதுக்கு இந்த ஒரு தொழில்நுட்பத்துக்கு சேர்த்து பேச வேண்டும் என்றால் அதற்கும் ஒரு காரணத்தை கூறுகிறார்கள். அந்த மன்னன் நார்வே, ஸ்வீடன், டென்மார்க் ஆகிய நாடுகளை எல்லாம் இணைப்பதற்கு ரொம்ப முனைப்பு காட்டினானாம். அது போலவே இந்த கம்ப்யூட்டிங் போன்ற பல விஷயங்களை வயர்லெஸ்ஸாகவும் இணைப்பதற்கு இந்த ப்ளூடூத் என்கிற ஒரு தொழில்நுட்பம் உதவுகிறது. அதற்காக அதற்கு ப்ளூடூத் என்று பெயர் வைத்தார்கள். இது ஒரு கொஞ்சம் மொட்டை தலை முழங்கால் முடிச்சு போடுற மாதிரி இருக்கு இல்ல? ஒருவேளை அந்த பெயர் பிடிச்சதும் காரணமா இருக்கலாம். ஆனா இந்த பின்னணியையும் அந்த நிறுவனம் சொல்கிறது. ஆக ப்ளூடூத் என்று நவீனமான ஒரு விஷயத்துக்கு ப்ளூடூத் என்கிற ஒரு மன்னனுடைய ஒரு சரித்திரத்தையும் இணைத்து பார்க்கப்படுவது என்பது சுவாரஸ்யம் தானே? இப்படியும் ஒரு சந்தேகம். பகுதியில் இன்னொரு கேள்வி. உங்களுக்கு மேஜை மின்விசிறி தெரியும், கூரை மின்விசிறி தெரியும். அதாவது டேபிள் ஃபேன், சீலிங் ஃபேன். இந்த ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? இதை மேஜையில் வைப்போம், அது கூரையில் இருக்கும்னு சொல்லக்கூடாது. மற்றபடி என்ன வித்தியாசம் யோசித்திருக்கிறீர்களா? அதுக்கு முன்னால பெரும்பாலான வீடுகளில், கிட்டத்தட்ட எல்லா வீடுகளிலுமே சொல்லலாம், அந்த கூரை மின்விசிறி தான் வச்சிருக்கோம். மேஜை மின்விசிறி என்பது அரிதாகவே இருக்கிறது. என்ன காரணம்? என்ன காரணம்னா, குழந்தைகளோ மீதி பேரோ போகும்போது கை அதில் பட வாய்ப்பு உண்டு. செல்ல பிராணிகளை வளர்ப்பவர்களுக்கு இன்னும் கஷ்டம். டேபிள் ஃபேன்ல அடிபட்டுக் கொள்வதற்கான வாய்ப்பு என்பது மிக அதிகம். ஏதாவது குழந்தைங்க போய் அந்த 2 கம்பிகளுக்கு நடுவில் கூட கையை விடலாம். இந்த மாதிரி ஆபத்துகள் எல்லாம் டேபிள் ஃபேனில் இருக்கிறது. ஆனா ஒன்னு கவனிச்சிருக்கீங்களா? இந்த டேபிள் ஃபேன் எனப்படும் மேஜை மின்விசிறியில் இருந்து வருகிற காற்று குளிராக இருக்கும், நம்ம இதப்படுத்துவதாக இருக்கும். கூரை மின்விசிறி என்பதிலிருந்து வரும் காற்று என்பது கொஞ்சம் வெப்பமாக தான் இருக்கும். ரெண்டுத்துக்கும் என்னங்க வித்தியாசம்? ஏன் இந்த மாதிரி? ரொம்ப அடிப்படையான அறிவியல் தான் இதற்கு காரணம். எப்பவுமே வெப்பமான காற்று என்பது அடர்த்தி கம்மியானது, டென்சிட்டி கம்மி. எனவே அது மேலே எழும்பும். ஆக இந்த மேஜை மின்விசிறி என்ன செய்யுது? கீழே இருக்கிற குளிரான அடர்த்தியான காற்றை நமக்கு அனுப்புகிறது. அதனால கொஞ்சம் நல்லா இருக்கு நமக்கு. ஆனால் கூரை மின்விசிறி என்ன செய்கிறது? மேலே இருக்கிற வெப்பமான காற்றை மீண்டும் அழுத்தத்தோடு நம்மிடம் அனுப்புகிறது. அதனாலதான் மேஜை மின்விசிறியிலிருந்து பெறப்படும் காற்று என்பது நமக்கு மேலும் இதம் அளிக்கிறது. சரி, இந்த மேஜை மின்விசிறி, கூரை மின்விசிறி ரெண்டுத்துக்கு இருக்கிற வித்தியாசங்கள் முடிந்து விட்டதா? இல்லை, முக்கியமான வேறு சில வேறுபாடுகளும் இருக்கின்றன. இதுங்க சுத்தறத நீங்க பார்த்திருக்கீங்களா? ஒரு மேஜை மின்விசிறி, அதாவது டேபிள் ஃபேன் என்பது கடிகார சுற்றுப்படி சுற்றும்.
கிளாக்வைஸ் ரொட்டேஷன் என்பார்களே அதுபோல. ஆனால் கூரை மின்விசிறி சீலிங் ஃபேன் என்பது எப்போதும் கடிகார சுற்றுக்கு எதிர்ப்புறமாக சுற்றும், அதாவது ஆன்டி கிளாக்வைஸ் ரொட்டேஷன். இதை நீங்க இது மட்டும் கவனிக்கலன்னா இப்போ கவனிங்க. இன்னொன்னுங்க, இந்த டேபிள் அதாவது சீலிங் ஃபேன்ல வந்து நம்ம அதை கைட்டி நடுவில் உள்ள கிரீஸ் போடுறது அதெல்லாம் பண்றதே இல்லை. அந்த மோட்டார் அப்படியே சீல்டா இருக்கு, அதை வந்து நம்ம கைட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த ஃபேனே கடைசியில் தன்னுடைய இயக்கத்தை நிறுத்தி கொண்டாலுடைய அதை நம்ம கீழே இறக்கிறது இல்லை, அப்படியே எதுலையா ஏறி துடைப்போம், அவ்வளவுதான். ஆனால் மேஜை மின்விசிறிக்கு அதன் மோட்டார் அப்பப்போது பிரச்சனை தர வாய்ப்பு இருக்கிறது. அப்ப அந்த மோட்டாரை கைட்டிட்டு கிரீஸ் எல்லாம் போடுவோம். என்ன காரணம்? கூரை மின்விசிறி ஒரே இடத்துல இருக்கு, இறக்கைகள் தான் சுற்றுகின்றன. ஆனால் மேஜை மின்விசிறியை பொறுத்தவரை அது பல இடங்களில் சுற்ற வேண்டி இருக்கிறது, சுழல வேண்டி இருக்கிறது. அதன் காரணமாக உள்ள அந்த மோட்டாரை வந்து அவங்க சீல் பண்றதில்லை, ஏன்னா பல திசைகளில் சுத்தணுன்றதுனால. அதுக்காக அதுக்கு அப்பப்போ கிரீஸ் போன்ற சில ஏற்பாடுகள் தேவைப்படுகின்றன. நம்மளோட வயசை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னா உடனே ஜாதகத்தை வச்சுக்கிட்டு அல்லது ஒரு தோராயமா ஒரு கணிக்கலாம் அப்படின்றதெல்லாம் பதில் வரும். ஆனால் எலும்புகளை கொண்டு நம்மளோட வயதை கண்டுபிடிக்க முடியும். இப்ப ஏதோ ஒரு பிரேதம் இருக்கு, அதன் எலும்புகளை கொண்டு அதற்கான நிபுணர்கள் எந்த வயசுல அவர் இருந்திருக்கார், என்ன வயசுன்றதை கண்டுபிடிக்க முடியும். சில சமயம் விளையாட்டு போட்டிகள் எல்லாம் பேர் கொடுப்பாங்க, இந்த வயதிலிருந்து இந்த வயது வரை அப்படின்னு. ஒரு சிலர் ஏமாற்றுவது உண்டு, சான்றிதழை பொய்யா கொடுத்துட்டு. அவங்களுடைய எலும்புகளை, அதாவது இறந்து போனாதான் இல்ல, உயிருள்ளவர்களின் எலும்புகளை கூட கணித்து இந்த வயதிலிருந்து இந்த வயதை மட்டும் வரைதான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியும். சரி, நம் வயது இருக்கட்டும், மரங்களோட வயதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு மரத்தை பொறுத்தவரை அதை குறுக்க வெட்டினீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 3 லேயர்ஸை நீங்கள் பார்க்கலாம். அது என்ன அந்த 3 படிவங்கள் என்றால், வெளியே இருப்பது எபிடெர்மிஸ், அந்த மரத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கும் ஒரு படலம். அது நடுவிலே இருப்பது கார்டெக்ஸ், அதாவது அந்த எபிடெர்மிஸ்க்கு கொஞ்சம் உள்ளே இருக்கிறது கார்டெக்ஸ் என்கிற அந்த பகுதி. அங்கதான் வந்து மரங்கள் தங்களுடைய சத்துக்களை எல்லாம் சேமித்து வைத்துக் கொள்கின்றன. நடுவுல இருக்கிறது ஸ்டெலே என்கிற பகுதி. நடுவில் என்ன ஏதோ மையம்னு ஒரு புள்ளி இல்லை, நடுவில் இருக்கிற பரவலான பகுதி என்பது அந்த ஸ்டெலே. அதில் நீங்கள் பல வளையங்களை பார்க்க முடியும். ஒரு மரத்தை குறுக்கா வெட்டினீங்கன்னா அங்க நிறைய வட்டங்களை பார்ப்பீங்க. அந்த வட்டங்கள் வந்து எல்லாமே வந்து ஒரே விட்டம் கொண்டதா இருக்காது, கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு முதல் வட்டத்துக்கும் இரண்டாவது வட்டத்துக்கும் நடுவுல கம்மியான தூரம், இரண்டாவது வட்டத்துக்கும் மூன்றாவது வட்டத்துக்கும் நடுவுல அதிக தூரம், இந்த மாதிரி குறைந்த தூரம் அதிக தூரம், குறைந்த தூரம் அதிக தூரம்னு அது மாறி மாறி போயிட்டு இருக்க வாய்ப்பு அதிகம். சில மரங்கள்ல இதை ரொம்ப தெளிவாவே நம்ம புரிஞ்சுக்க முடியும். எதனால அந்த மாதிரி அப்படின்னு சொன்னா அது மரங்களின் வளர்ச்சியை பொறுத்தது. இப்ப வசந்த காலம் அப்படின்னு சொன்னா அதிகமாகவே மரம் வளரும். அப்போ அந்த 2 வட்டங்களுக்கு இடையே உள்ள தூரம் என்பது அதிகமாக இருக்கும். மற்றபடி குளிர்காலம் என்றால் வளர்ச்சி கொஞ்சம் குறைவாக இருக்கும். அப்போது அந்த 2 வட்டங்களுக்கு நடுவே இருக்கிற அந்த தூரம்ன்றது குறைவாக இருக்கும். அப்ப வயதை கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப சுலபம். ஒரு வருடத்துக்கு 2 வட்டங்கள் இல்லையா, ஆக மொத்தம் எவ்வளவு வட்டங்கள் இருக்கிறது அப்படின்றத கணக்கிட்டு அதை 2ஆல் வகுத்தா அந்த மரத்தோட வயதுன்றது வந்துடும். ஆனால் இதைவிட துல்லியமான சில முறைகள் எல்லாம் அறிமுகமாகிவிட்டன. இப்போ நாம் என்ன செய்கிறோம்? பிராணவாயுவை சுவாசிக்கிறோம், கரியமில வாயுவை வெளியே தள்ளுறோம். ஆனால் இதற்கு நேரெதிராக மரங்கள் என்பவை கார்பன் டை ஆக்சைடை உள்ளிழுத்துக் கொள்கின்றன. இந்த கார்பன் டை ஆக்சைடில் ரேடியோ கார்பன் என்கிற ஒரு எலிமெண்ட்டும் இருக்கிறது. அந்த தனிமம் ரேடியோ கார்பன். இந்த ரேடியோ கார்பன் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கும், அதாவது தன்னுடைய சத்தை முழுவதுமாக இழந்துவிடும். அதாவது இந்த அளவுக்கு இழக்க இவ்வளவு வருடங்கள் தேவைப்படும் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. அதுதான் கார்பன் டேட்டிங். ஆக இந்த கார்பன் டேட்டிங் என்கிற இந்த முறையில் 500 ஆண்டுகளுக்கு முந்தைய, ஏன் 5000 ஆண்டுகளுக்கு முந்தைய மரத்தின் வயதை கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இப்ப அதையும் தாண்டிடுச்சுங்க அறிவியல். பொட்டாசியம், ஆர்கான் இவற்றை கொண்டு மரத்தின் வயதை கண்டுபிடிக்கிறார்கள். இதை கொண்டு 2 லட்சம் வருடங்களுக்கு முன்னால் இருந்த ஒரு மரத்தின் வயதை கூட கண்டுபிடிக்க முடியுமாம். அந்த அறிவியலின் துல்லியம் என்பது
நம்மை பிரமிக்க வைக்கிறது இல்லையா? பல துறைகள், பல சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அதுல அறிவியல் என்பதுதான் 1000 கேள்விகளை எழுப்பி அவற்றிற்கு விடை காண முயற்சிக்கும். அதாவது நம்புங்கள் இவ்வளவுதான் அப்படின்னு நிறுத்திக்காம நம்பணும்னு அவசியமே இல்லை. இப்போதைக்கு இதுதான் உண்மைன்னு சொல்றோம். இது தவறு என்று நீங்கள் நிரூபிச்சா அதை ஏத்துக்க தயார் அப்படின்னு சொல்றதுதான் அறிவியல். அந்த விதத்தில் நம்மை சுற்றி பார்க்கும் போது என்னென்ன விந்தைகள் எல்லாம் இருக்கின்றன, அவற்றுக்கெல்லாம் அறிவியல் பின்னணி என்பது என்னென்ன அப்படின்றதுல ஒரு பகுதியை இந்த நிகழ்ச்சியில பார்த்தோம். மேலும் நிகழ்ச்சிகள் தொடர்கின்றன. வாரம் வரும் இந்த பகுதியை தொடர்ந்து பாருங்கள். பல அறிவியல் விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். சந்தோஷப்படுங்கள். நன்றி, வணக்கம்.